முதல் 14 படங்களில் 12 படங்கள் தோல்வி படம். எப்படி ஜெயித்தார் அமிதாப் பச்சன்? பாலிவுட்டின் ஷாக்கின் ஷா, அதாவது மா மன்னர் என்று அழைக்கப்படுபவர் அமிதாப் பச்சன் 200 படங்களுக்கு மேல் நடித்து விட்டார். எண்ணற்ற விருதுகள், தொலைக்காட்சி தொடர்கள். அவரது திரை பங்களிப்பு பற்றி எழுத வேண்டும் என்றால் ஏடுகள் தாங்காது என்றே சொல்லலாம். ஆனால் அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ராசி இல்லா ராஜா. தனது முதல் 14 திரைப்படங்களில் 12 படங்கள் தோல்வி படங்கள். எதிர்காலம் சூனியமான நிலையில் இவருக்கு அமைந்த படம்தான் சஞ்சீர். இந்த படத்தின் கதையை எழுதியவர் நடிகர் சல்மான் கானின் தந்தை சலீம் மற்றும் இன்னொரு எழுத்தாளர் ஜாவித் ஆகியோர். உண்மையில் இவர்கள் எழுதிய கதையில் ஒரு கேரக்டருக்கு மட்டும் சரியான ஹீரோ கிடைக்கவில்லை. அது ஒரு கோபக்கார இளைஞன் கேரக்டர். அப்போது இந்தி ஹீரோக்கள் பெரும்பாலும் சாக்லேட் பாயாகவும் காதல் மன்னர்களாகவும் வலம் வந்து கொண்டிருந்தனர். அதனால் அந்த கேரக்டரில் நடிக்க தயங்கினர். இந்த நிலையில் அமிதாப் பச்சன் அந்த கேரக்டருக்கு தேர்வு செய்யப்பட்டார். அந்த திரைப்படம் அதுவரை இருந்த பாலிவுட்டின் அனைத்து கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்தது. பாலிவுட் திரையுலகமே அமிதாப் பச்சனை திரும்பி பார்த்து கொண்டாட ஆரம்பித்தது. சலீம், ஜாவித் ஆகியோரின் இணையின் தீவார், ஷோலே ஆகிய திரைப்படங்கள் பாலிவுட் உலகத்தில் பிரளயத்தை ஏற்படுத்தின. ஷோலே என்ற திரைப்படம் மும்பையில் மட்டும் 5 வருடங்கள் ஓடியது. ரஷ்யாவில் அதிக வசூல் ஈட்டிய ஹிந்தி திரைப்படம் என்ற பெருமையை தட்டி சென்றது. பாகிஸ்தானிலும் இந்த திரைப்படம் வெளியானது. 5000, 10,000 என நடிகர்கள் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அமிதாப் பச்சன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றார். இந்த வெற்றிகளுக்கு பிறகு ஸ்டார் நிலையில் இருந்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் அமிதாப் பச்சன். இந்த காலகட்டத்தில் தான் அவரை அரசியல் அழைத்தது. அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அமிதாப்பை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று அரசியலில் களமிறங்கினார் அமிதாப் பச்சன். அதுவரை எல்லா தரப்பிலும் ரசிகர்களை பெற்றிருந்த அமிதாப் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு கட்சியின் நபராக பார்க்கப்பட்டார். அப்போதைய பிரதமரான ராஜீவ்காந்தி மீது போபர்ஸ் ஆயுத பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இதில் அமிதாப் பச்சனின் பெயரும் சேர்ந்து அடிபட்டது. இதனால் அமிதாப் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் 4 ஆண்டுகளில் அரசியலில் இருந்து விலகினார் அமிதாப் பச்சன். இங்கிருந்து அவரது வீழ்ச்சி தொடங்கியது. அதற்கு பிறகு தோல்விகள் முகம் காட்டத் தொடங்கின. மீண்டும் சினிமாவிற்கு சென்றார். ஆனால் நன்றி கிட்ட சினிமா 4 ஆண்டுகளில் அவரை மறந்திருந்தது. அதற்கு பிறகு தோல்வி தோல்வி என்று எங்கும் தோல்வி, எதிரும் தோல்வி என்றே அறியப்பட்டார். இவர் தொடங்கிய சினிமா கம்பெனி நஷ்டத்திற்கு மேல் நஷ்டத்தை பெற்று தான் குடியிருந்த வீட்டை கூட வங்கி பறிமுதல் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதில் இருந்து எப்படி அமிதாப் பச்சன் மீண்டு வந்தார் என்பது தனிக்கதை.